எஸ்ஐடிக்கு எதிராக தாவேகா தரப்புல தொடுக்கப்பட்ட மனு தொடர்பான விசாரணை போயிட்டு இருக்கு. அதுல இன்வெஸ்டிகேஷன் விசாரணையே நடத்தக்கூடாது, ஆமா அரசு தமிழக அரசு தரப்புல இருக்கக்கூடிய விசாரணை நடத்தக்கூடாது, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு. ஆமா. ஸோ அது கேட்டிருக்கிறாங்க. அதுல முக்கியமாக முன்வைக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்துல என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் நீதிபதியால சொல்லப்பட்டதோ அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி இப்போ பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் தலைவராக இருக்கட்டும், அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாரும் மக்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நீதிபதி அவர்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படி அவர் ஓடல, போலீசார் பாதுகாப்போட தான் இங்கிருந்த அவர் விஜய் அவர்கள் அங்கிருந்து கிளம்புனாரு, அது எப்படி ஓடுனதாக கணக்காகும், ஒரு அவதூறு செய்தியை பரப்புறாங்க சொல்றாங்க. கூடுதலா எதிர்மனுதாரர் இல்லாத சமயத்துல இந்த விமர்சனத்தை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வாதம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி அப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் டிஃபெண்ட் பண்ற பாயிண்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த விசாரணைகள் முழுமையா முடியும் பட்சத்துல அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.